நல்லா ஒரு விஷயத்த வந்து நீங்கள் உள்வாங்கிங்க. இந்த பிறப்பே நம்மளுக்கு வந்து இன்பத்தை மட்டும் அனுபவிக்கிறது கிடையாது. இன்பமும் துன்பமும் வேதனையும் சோதனையும் ஏற்றமும் இரக்கமும் மாற்றமும் இது எல்லாத்தையும் அனுபவிக்க தான் இந்த பிறப்பே. அதனால் இன்பம் மட்டும் வரும் நீங்கள் என்றைக்குமே நினைக்காதீங்க. எத்தனையோ ராசி பலனில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ராசிகள்லாம் உண்மையிலேயே அதை வந்து ஒருத்தன் பார்த்தான்னா அவன் கதிகலைக்கு போயிடும். அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ மோசமாக அவங்க பயப்படுற அளவுக்கு சொல்லியிருந்தாங்க. ஆறுமுக கடவுள் அரவணைப்பில் இருக்கும்போது நம்மளை நாள் என்ன செய்யும் கோள் என்ன செய்யும் வினிதான் என்ன செய்யும், இதுதான் உண்மை. கந்தர் அலங்காரத்தில் ஒரு அற்புதமான பாடல் கொடுத்துருக்கார் அருணையனார் பெருமான். சேந்தனை கந்தனை செங்கோட்டு வேற்பனை செஞ்சுடர்வேல் வேந்தனை செந்தமிழ் உன் விரித்தோனை விலங்குவள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார்மையில் வாகனனை சார்ந்துனை போது மறவாதவருக்கு ஒரு தாழ்வில்லை அப்படின்ட்டு. கந்த பெருமான் காடில் நம்ம இருக்கும்போது என்றைக்குமே வாழ்க்கையில் தாழ்வே கிடையாது. ராசி எப்படி இருந்தாலும் சரி, நட்சத்திரம் எப்படி இருந்தாலும் சரி, கிரகங்கள் எப்படி இருந்தாலும் சரி, இது எல்லாமே நம்மளுக்கு வந்து நன்மை பயக்குதோ தீமை பயக்குதோ, ஆனால் கந்த கடவுள் நம்மளுக்கு ரொம்ப நன்மை தான் கொடுப்பாரு. அவரோட பாதத்தில் நீங்கள் சரணாகதி அடையுங்க. மற்றபடி எந்த கிரகத்தையும் பார்த்து பயப்படாதீங்க. கிரகம் எல்லாமே நம்மளை வாழ வைக்கிறதுக்கு தான் வந்திருக்கு. நம்மளை ஊழ்வினை கர்மவினைப்படி தான் நம்ம இந்த பிறப்பு எடுக்கிறோம், இந்த துன்பம் அனுபவிக்கிறோம். அதனால் இன்பம் மட்டுமே நம்மளுக்கு வேணும்னு நினச்சிடாதீங்க, துன்பமும் வேணும். அப்போ தான் நம்மளுக்கு நிறைய பாடம் பக்குவம் கிடைக்கும். ஸோ இந்த 2026 யாரெல்லாம் 2025 வந்து எழுந்துக்க முடியாமல் மட்டும் அவங்க எல்லாருமே ஒரு கம்பேக் கொடுங்க. கிரகங்கள் எவ்வளோ உங்களுக்கு மோசமான எதிர்வகையாக செயல்பட்டாலும் ஆறுமுக கடவுள் உங்களுக்கு நன்மை செய்வார். கிரகத்துக்கிட்டேயும் நீங்கள் வந்து இந்த ராசி இப்படி இந்த கிரகம் உங்களுக்கு இப்படி எதிராக செயல்படுச்சுன்னு ஜோதிடர்கள் சொன்னாலும் நீங்கள் அந்த கிரகங்களுக்கு 9 கிரகங்களுக்கும் நன்றி சொல்லி 27 நட்சத்திரங்களுக்கும் நன்றி சொல்லி இயற்கைக்கு நன்றி சொல்லி இந்த 2026 துவக்கங்க. எவ்வளோ மோசமான சூழ்நிலை வந்தாலும் கந்த பெருமானை விட்டுறாதீங்க.